நாம் ஒரு பெரிய விஷயத்தை செய்ய போகிறப்போ ஒரு சின்ன விஷயத்தில் லாக் ஆகி நம்மளோட எனர்ஜி எல்லாம் அதுலேயே போயிடுது. நம்ம பெரிய விஷயத்தை சாதிக்கிறதே இல்லை அப்படின்றத நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த விஷயத்தை ராமகிருஷ்ணர் அழகாக ஒரு கதையில் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை வச்சு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ராமகிருஷ்ணர் ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் அவரோட மடத்தில் பண்ண இருந்தாங்க. அப்போ நிறைய ஸ்வீட்டெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்வீட்டை கடவுளுக்கு படைக்கணும் அந்த பூஜையினப்போ. அப்போ பார்த்தா திடீர்னு பார்த்தா நிறைய எறும்புகள் அந்த பலகாரங்கள்லாம் சுற்றிடுச்சு. பலகாரங்கள் ஃபுல்லாக எறும்பாயிடுச்சு. உடனே இப்போ அது ராமகிருஷ்ண மடம் இல்லையா, அங்கே எறும்புகளை கொல்லக்கூடாது இல்லையா, அதனால் அந்த அவரோட சீடர்கள்லாம் ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி பலகாரங்கள்லாம் எறும்பு ஏறிடுச்சு, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க ராமகிருஷ்ணர்கிட்ட. ராமகிருஷ்ணன் வேறு ஒன்றுமே பண்ணாதீங்க, அந்த எறும்பு வர பாதையை பார்த்து நடுவுலையே நிறைய சர்க்கரையை கொட்டிடுங்க, அந்த எறும்பு இங்கே வராது, சர்க்கரை சாப்பிட்டு போயிடும் அப்படின்வார். அதே மாதிரி அந்த எறும்புகள் வர பாதையில் நடுவுலையே போய் சர்க்கரையை கொட்டி விட்டுறாங்க. அந்த எறும்புகள்லாம் அந்த சர்க்கரையே சுற்றி சுற்றி வருது. பலகாரத்துக்கு வர எறும்புகள் கூட ரிட்டன் போய் அந்த எறும்பாண்டியே மொக்க ஆரம்பிச்சிடுது. அதனால் பலகாரங்கள்லாம் எறும்புகள் இல்லாத சுத்தமான பலகாரமாக மாறிடுது, இறைவனுக்கு படைக்கிற பலகாரமாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க போகிறப்ப வழியில் நமக்கு தேவையில்லாத நம்மளை ஈஸியாக டைவர்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை காட்டி நம்மளை பெரிய விஷயங்களுக்கு போக விடாமலே பண்ணக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் ஏற்படும். அதை தான் சொன்னார் ராமகிருஷ்ணன். ஸோ நான் இப்போ ஒன்றும் பண்ணலை, அந்த எறும்புகளுக்கு மாயைன்ற சர்க்கரையை வழியில் கொட்டினேன், அதனால் அந்த மாயையிலேயே எறும்புகள்லாம் மாட்டிக்கிச்சு, அது ஆன்மான்ற பலகாரத்துக்கு அடையவே இல்லை. ஸோ ஆன்மான்ற பலகாரத்தை அடையணும்னா மாயைன்ற சர்க்கரையை விட்டு உதறி தள்ளிட்டு அந்த எறும்புகள் வந்திருந்தால் தான் அதை அடைய முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுற்றி இருக்கிற மாயையை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆன்மாவோட அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை உண்மையாகவே யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மாட்டிக்காமல் பெரிய லட்சியத்தை நோக்கி இயல்பாக இயற்கையாக செயல்படணுன்றது என்னோட கருத்து.